Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம குறைந்த எண்ணெயில் தண்ணி எதுவும் சேர்க்காம சாதத்துக்கு கூட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக கோவக்காய் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் கோவக்காயை இது போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். கோவக்காய் வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 காய்ந்த மிளகாய், 2 கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை மாற்றி ஆறுனதும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா வேகலை, ஒரு அரை பதம் தான் வெந்திருக்கு. இப்போ வறுத்து பொடிச்ச பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் கூட குக் பண்ணலாம். கோவக்காய் வெந்துடுச்சு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதை லோ ஹீட்டில் வச்சு மூடி குக் பண்ணதால் தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த காயில் உள்ள தண்ணியை வேகத்துக்கு போதும். இதோ நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.